வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி இந்த ஓணம் லுக்கை க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா ஒன் பிராண்ட் மேக்கப் சுகர் காஸ்மெட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது Aquaholic ப்ரைமிங் மாய்ஸ்சரைசர். இது ப்ரைமர் கம் மாய்ஸ்சரைசர், ப்ரைமராகவும் மாய்ஸ்சரைசரும் சேர்ந்து வரதுனால தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். சிங்கிளாக இது ஒன்று மட்டுமே நான் ப்ராடக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் இருக்குல்ல, இந்த ப்ராடக்டோட ஸ்மெல் அதுதான் ஹைலைட்டுன்னு சொல்வேன். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அந்த க்ரீம் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருந்துச்சு. நிறையா போட்டோம்னா கொஞ்சோண்டு போட்டாலே போதும். எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல, ஸோ கொஞ்சம் நிறையா போட்டுட்டேன். இந்த ப்ராடக்ட் நம்ம ஸ்கின்னில் இருக்க ஓப்பன் போர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ளம்பியாக அழகாக காட்டுது. ஸோ ஒன்ஸ் இந்த ப்ரைமர் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது Aquaholic ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் ஷேட் நம்பர் 40 Breve. ஆக்சுவலாக இந்த ஷேட் எனக்கு செட் ஆகலை. டீப் ஸ்கின்னுக்கு அவங்க இன்னும் நிறைய ஷேட்ஸ் போட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சு, பட் எனக்கு அந்த ஷேடு தான் செட் ஆகலை. ஸோ நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுறோம் நான் ஃபவுண்டேஷனை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் போட்டுக்க போகிறோம். ஸோ அதுக்கு டூ குட் டு பி ட்ரூ டியூவல் ஐஷேடோ 03 Cinnamon Nutmeg அப்படிங்கிற அந்த ஷேடு எடுத்திருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சூப்பரான ஐஷேடோன்னு சொல்லுவேன். நீங்கள் எஸ்பெஷலாக டார்க் ஸ்கின்னில் இருக்கிறீங்க, உங்களுக்கு டெய்லி வியர் பண்ணுறதுக்கு ஒரு ஐஷேடோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐஷேடோ உங்களுக்கு செம்மையாக செட் ஆகும். கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே போதும். நல்லா பிக்மெண்டேஷன் செம்மையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் அது கூடயே அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு கிளிட்டரி ஐலைனர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஆக்சுவலாக கொஞ்சம் ரோஸ் கோல்டு ஷேடில் இருந்துச்சு. நம்ம ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம், இல்லைனா ஒரு பார்ட்டிஸ்க்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐலைனர் வியர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இது இப்போ ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ரோஸ் கோல்ட் கலர் என்னோட ஸ்கின் டோனுக்கு சூப்பராக செட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம போட்டுக்க போகிறது மஸ்காரா. ஸோ அதுக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து Blacklash வால்யூமைசிங் மஸ்காரா 01 Black Up அப்படிங்கிற இந்த ஷேடை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மஸ்காரா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரீசன் என்னென்னா, ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட். சப்போஸ் நமக்கு வேர்த்து கொட்டினா கூட இந்த மஸ்காரா இழுகாது. இழுகி அப்படியே கண்ணு ஃபுல்லாக நம்ம சந்திரமுகி மாதிரி ஆக மாட்டோம். கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அந்த ஸ்டிக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஸ்டிக் இல்லை, சின்ன ஸ்டிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்போஸ் நம்மளுக்கு லேஷஸ் சின்னதாக இருந்தால் கூட அழகாக இது போய் கர்ல் பண்ணி விட்டுரும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அதனால் இந்த மஸ்காரா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் மஸ்காராலாம் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது காஜல். அதுக்கு நம்ம எடுத்துக்கிறது Kohl இன்டென்ஸ் காஜல் 01 Black Out. அண்ட் இது ஸ்மட்ச் ப்ரூஃப், டிரான்ஸ்பர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ப்ரூஃப், டெர்மாட்டாலஜி டெஸ்டட் நிறைய கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நான் டெய்லி நான் யூஸ் பண்ணுற ஒரு காஜலில் இந்த காஜலும் உண்டு. நல்லாவே டார்க்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம காஜல் கண்ணில் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது ஓணம் லுக் அப்படிங்கிறதுனால நான் நல்லாவே டார்க்காகவே இந்த காஜலை நான் கண்ணில் போட்டுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம காஜல் போட்டு செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த பேலட். இது பேர் கான்டோர் டி ஃபோர்ஸ் ஃபேஸ் பேலட் 02 விவிட் விக்டரி அப்படிங்கிற இந்த பேலட். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு பிரான்சர், அப்புறம் ஒரு ப்ளஷ், அதுக்கப்புறம் ஒரு ஹைலைட்டர். இந்த 3 ஷேட்ஸுமே அதில் இருக்கும். டார்க் ஸ்கின் டோன்ஸில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஃபேஸ் பேலட் நீங்கள் வாங்கிக்கலாம். இது நம்ம ஸ்கின்னுக்கு எல்லாமே சூப்பர். அதில் இருக்க எல்லா ஷேட்ஸுமே சூப்பராக செட் ஆகும். ஸோ அதில் இருக்கிற அந்த பிங்க் கலர் அந்த ஷேடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், என்னோட சீக்ஸை நல்லா ப்ளஷ் பண்ணிக்கிறேன். ஃபெஸ்டிவ் வியர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நான் நல்லாவே நல்லா பிங்க் ஷேட் நல்லா கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க இந்த ஹைலைட்டரை யூஸ் பண்ணி என் நோஸில் கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். நான் மற்ற இடத்துலலாம் அவ்வளோ ஹைலைட் பண்ணிக்கலாம். சீக்ஸ்லேயும் நோஸ்லேயும் மட்டும் தான் நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஃபேஸில் மேக்கப்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் நான் போட்டுக்க போகிறேன். ஸோ Muse மாஸ்க்ப்ரூஃப் லிப் க்ரீம் 04 வாட்டர் லிலிஸ் அப்படின்னு சுகர்லேருந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் அந்த இதில் பேரில் போட்டிருக்க மாதிரியே பயங்கர க்ரீமி அண்ட் பயங்கரமாக பிக்மெண்டட், நல்ல பிரைட்டாக இருந்துச்சு. நம்மள தீபாவளி இல்லை ஓணம் இல்லை பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம பிரைட்டில் ட்ரெஸ் போடும்போது இந்த மாதிரி லிப்ஸ்டிக் போட்டால் நிஜமாகவே சூப்பராக இருக்கும். அண்ட் இது டிரான்ஸ்பர் ப்ரூஃபான ஒரு லிப்ஸ்டிக் தான். அண்ட் இது மேட் ஃபினிஷ் கிடையாது. இந்த லிப்ஸ்டிக் உங்களுக்கு க்ரீமி ஃபினிஷில் இருக்கும். உங்கள் லிப்ஸில் நீங்கள் போடும்போது பார்க்க க்ரீமி ஃபினிஷில் இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு நம்ம சாப்பிட்டா கூட இந்த லிப்ஸ்டிக் அழியாது, ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக் இது. ஸோ மேக்கப்லாம் போட்டு முடிச்சதுக்கு செட் பண்ண வேண்டாமா? ஸோ அதுக்கு அந்த செட்டிங் ஸ்ப்ரே கிராண்ட் ஃபினாலே SPF 30 செட்டிங் மிஸ்ட். ஸோ இது நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வெயிலில் போனால் உங்கள் ஸ்கின் கற்காமல் இருக்கும். ஆன்டி பொல்யூஷன். ஸோ ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுருக்க ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த செட்டிங் மிஸ்ட் பிடிச்சிருந்துச்சு. என்ன ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்கின்லேயும் சீக்கிரமாக போய் உட்காந்து செட் ஆகிடுச்சு. ரொம்ப நேரத்துக்கு என் மேக்கப் அழியலை. ஸோ இது ஒரு மஸ்ட் பைன்னு சொல்லுவேன். லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட்னு சொல்லுவேன்.
ஏன்னா அந்த அளவுக்கு இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போயிட்டு சாரீ கொஞ்சம் ஜுவல்ஸ்லாம் போட்டு வந்தோம் அப்படின்னா ஓணம் மேக்கப் லுக்கை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த சாண்டல் கலர் சாரீ அண்ட் சாண்டலில் பொட்டுலாம் வச்சு இந்த மேக்கப் லுக்கை வந்து சூப்பராக க்ரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.